ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் உபவாசம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 660லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவே உபவாசம் இருந்தால் ஆரோக்கியம் போய்விடும் என்று தோன்றினாலும் உண்மையில் இதுதான் இருக்கிற ரோகங்களை போக்கும் பெரிய மருந்து. லங்கனம் பரம ஔஷதம் என்றே வைத்திய சாஸ்திர வசனம். லங்கனம் என்றால் பட்டினி என்று ஏன் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் தாண்டுவது என்பதாகும். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அதை தாண்டி போய்விட்டால் ஸ்கிப்பிங் எ மீல் என்று சொல்கிறது. இதுதான் அது லங்கனம். அதுவே லங்கனம். வைத்திய சாஸ்திரம் சொல்கிற லங்கனத்தையே மத நூல்களும் சொல்கின்றன. திருவள்ளுவரும் இதை சொல்லியிருக்கிறார். அவ்வப்பொழுது ஒருவேளை 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால்தான் வயிற்றிலே ஏற்கனவே போட்டதில் துளிக்கூட ஜீரணமாகாமல் இல்லை என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி ஏற்கனவே சாப்பிட்டது முழுவதும் ஜெரித்து போனதை அற்றதை தெளிவாக தெரிந்து கொண்டே பிறகே ஒருவன் மறுபடி உண்பானானால் அப்படிப்பட்டவனுடைய உடம்புக்கு மருந்து எதுவும் வேண்டாம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பாட்டினால்தான் ஆரோக்கியம் என்று நாம் நினைத்தாலும் வியாதிக்கும் அதுவே முதல் தோழன் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். ஜுரம் வந்தால் டாக்டர் முதல் காரியமாக என்ன பண்ண சொல்கிறார்? சாப்பாட்டை நிறுத்து, கஞ்சி குடி, இல்லாவிட்டால் என்ன பானம் சாப்பிடு என்று தானே சொல்கிறார். எந்த நோயானாலும் அதற்கு பத்தியமாக என்னென்ன சாப்பிடக்கூடாது என்றுதான் முக்கியமாக கண்டிப்பு பண்ணுவதிலிருந்து வியாதிக்கு ஆதாரம் ஆகாரம் தானே என்று தெரிகிறது. இப்படி சரீர ரீதியில் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்கிற பட்டினியே அதைவிட ஆத்ம சம்பந்தமாக நல்லது செய்கிறது. ஆகாரங்களில் பல வகைகள் உடம்புக்கு புஷ்டி தந்தாலும் மனசை கெடுப்பவையாய் இருக்கின்றன. சத்துவ பதார்த்தமே சாப்பிட்டு வந்தாலும் கூட உடம்புக்குள்ளே கெட்டியான சாப்பாடு ஒன்று போய் விழுந்தால் அது மனசை லேசாக்கி மேலே கிளம்ப விடாமல் கனமாக கீழே இழுத்து கொண்டுதான் இருக்கும். இதனால்தான் நடுநடுவே சுத்த பட்டினி விதித்திருக்கிறது. பட்டினி கிடக்கிற போது மனசுக்கு பரமார்த்திகமாகவும் பகவத் விஷயமாகவும் போய் தோய்ந்து நிற்கிற தன்மை உண்டாகிறது. இதனால்தான் பகவத் ஸ்மரணம் விசேஷமாக இருக்க வேண்டிய தினங்களில் பூர்ண உபவாசமோ ஒரு பொழுதோ வைத்திருக்கிறது. காந்தி கூட ஆத்மசுத்திக்காகவே தான் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி அடிக்கடி பட்டினி கிடந்தார். அந்த சமயங்களில் தமக்கு புத்தியிலே ஒரு தெளிவு ஏற்பட்டதாகவும் மனசிலே சுத்தி உண்டானதாகவும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக உடல் நலத்தோடு உயிர் நலத்தையும் இம்மையோடு மறுமையும் சேர்த்து ஆண்டோர்கள் உபவாச விதிகளை தந்திருக்கிறார்கள். அதோடு இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லா ஜனங்களாலும் அனுஷ்டிக்கப்பட்டால் உணவு தட்டுப்பாடு என்ற பிரச்சனையே வராது. முதலில் கஷ்டமாயிருந்தாலும் அபியாசத்தினால் சமாளித்து விடலாம். பக்தி பலத்தோடு சங்கல்ப பலத்தோடு ஆரம்பித்தால் அதிலே தெரிகிற நல்ல பலனை பார்த்தே நாளுக்கு நாள் உபவாச நியமத்தில் ஈடுபாடு வலுக்கும். ஆரம்பத்தில் உடம்பை வாட்டுவது சிரமமாய் இருந்தாலும் பிற்பாடு ஏற்படுகிற பெரிய இன்பத்துக்காகவே இதை பொறுத்து கொள்ள வேண்டும். விரதோபவாச நியமைஹி கிளேசிதः சுகம் அச்சுனுதே இக்ஷுக்லேசாத் யதா ஆனந்தம் ததா பிராப்னோதி தம் சுகம். அதாவது கரும்பை கசக்கி கிளேசப்படுத்துவதால் தான் கருப்பஞ்சாற்றை எடுத்து பானம் பண்ணுகிற இன்பம் கிடைப்பது போல உடம்பை கிளேசப்படுத்துவதால் தான் உள்ளத்துக்கு சுகரசம் கிடைக்கிறது. வியாபாரி முதலில் கையில் இருப்பதை செலவழித்துத்தான் பண்டங்களை வாங்குகிறான். அப்புறம் அதை விற்று அதிக பொருள் சம்பாதிக்கிறான். அப்படியே உடம்பை முதலில் செலவழித்து அப்புறம் அந்த செலவுக்கு மேல் பெரிய வரவு ஆத்மாவுக்கு சம்பாதித்துக் கொள்வதற்கே உபவாசம் இருப்பது. சாப்பிடுகிற நாட்களிலும் பகவத் தியானம் பண்ணுங்கள். உபவாச நாளில் சாப்பிடாமல் இருந்தும் தியானம் பண்ணி பாருங்கள். தனக்கே வித்தியாசம் தெரியும். அந்த லாபத்துக்காக இந்த நஷ்டப்படலாம் என்று தெரிந்து கொள்வீர்கள். நான் நிறைய சொல்வதை விட பிரத்யட்சமாக பண்ணி பார்த்து விட்டாலே உபவாசத்தின் அவசியமும் பெருமையும் விளங்கிவிடும். வயிற்றை வற்றப்போடுகிற நாட்களில் மனசுக்கு தியானாமிரத போஜனத்தை கொடுத்து கொண்டால் எது பெரிய இன்பம் என்று தெரியும். சாப்பாடு இல்லாத வாய்க்கு அதைவிட ரசம் சொட்டுகிற அவனுடைய நாமாமிரதத்தை லீலாமிரதத்தை ஜபமாக பஜனையாக ஸ்தோத்திரமாக பாராயணமாக கொடுத்து கொள்ள வேண்டும். காதுக்கு அமிர்த போஜனமாக கீர்த்தனையும் அரிகதையும் கிடைக்க பண்ணணும். ஏகாதசி புராண படனம் சிரவணம் படிப்பதும் கேட்பதும் ரொம்ப விசேஷம். இதற்கெல்லாம் பேசிக்காக ப்ரிலிமினரியாக பண்ண வேண்டியது பட்டினி. அதை பண்ணினால்தான் இவற்றின் எஃபெக்ட் பூர்ணமாய் கிடைக்கும். அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகத்தில்
முதலில் சுத்தோபவாசத்தை பிரதமம் என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறமே ததகா என்று இரண்டாவதாக சத்கதா சிரவணத்தை சொல்லியிருக்கிறது. உபனிஷத்தில் உபவாசம் உபனிஷத்திலேயே பட்டினி போட்டு விரதம் இருப்பதை சொல்லியிருக்கிறது. ஆத்மாவை அடைவதற்கு பிராமணன் அத்தியனம், யஜ்யம், தானம், தபஸ், உபவாசம் முதலியவற்றை அனுஷ்டிக்கிறான் என்ற இடத்தில் அது உபவாசம் இருப்பதை சொல்லியிருக்கிறது. அநாசகேன என்று உபனிஷத்தில் உபவாசத்தை குறிச்சிருக்கிறது. அசனம் என்றால் சாப்பாடு, ஆச என்றால் சாப்பிடுவது, அநாசகேன என்றால் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதால் ஆத்மாவை அடைய முயல்கிறார்கள் என்று உபனிஷத் சொல்கிறது. ஆச்சாரியால் கண்ணனின் மிதவாதம். இதற்கு ஆச்சாரியால் ரொம்பவும் பிலாசபிக்கலாக பாஷ்யம் செய்துவிட்டார். சாப்பாடு இல்லாமல் இருப்பதென்றால் போஜன நிவர்த்தி என்ற அர்த்தமில்லை. வெறுமே போஜனத்தை விட்டால் பிராணம்தான் போகுமே தவிர ஆத்ம ஞானம் வந்துவிடாது. அதனால் இங்கே அசனம் சாப்பாடு என்று சொன்னது ஆசை அனுபவங்களைத்தான், காம நுகர்ச்சியை விடுமாறே இந்த மந்திரம் சொல்கிறது என்று பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இம்மாதிரி ஆசை அற்றுப்போவதற்கும் பட்டினி கிடந்து விரத உபவாசம் இருப்பது உதவத்தான் செய்கிறது. அதுவும் ஆச்சாரியர்களுக்கு தெரியாததில்லை. நம் மதத்தை மற்ற மதங்கள் அடித்து கொண்டு போக இருந்தபோது மீட்டு கொடுத்தது அவர்தான். ஞான மார்க்கம் என்று தியான விசாராதிகள் பண்ணுவதை மட்டும்தான் அவர் மீட்டு ரட்சித்து தந்தார் என்றில்லை. நம்முடைய பூஜா பத்ததிகள், கோயில், குளம், உற்சவம், பண்டிகை, விரதம் எல்லாவற்றுக்குமே புனர்ஜீவன் தந்தவர் அவர்தான். அதனால் இன்றைக்கு நாம் ஏகாதசி விரதம் என்று ஒன்று இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமே அவர்தான். புராணானாம் ஆலயம் என்பதாக சகல புராணங்களுக்குமே உறைவிடமாக இருந்த ஆச்சாரியால் புராணங்கள் தலைமையில் வைத்து கொண்டாடும் ஏகாதசி விரதத்தை அவசியமில்லாதது என்று சொல்லவே மாட்டார். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், ஏகாதசி மாதிரி பட்சத்துக்கு ஒரு நாள் சுத்தப்பட்டினி போடுவதை அல்ல, இனிமேலே சாப்பிடுவதே இல்லை என்று உண்ணாவிரதம் இருந்து சாதை பண்ணுவதைத்தான் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரே தீவிரமாக போகிறதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவ்வப்போது ஒருவேளை அல்லது ஒரே ஒரு நாள் பட்டினி போடுவது என்பது நேச்சருக்கு அனுகூலமாக இருப்பது. ஒரேடியாக சாகிற மட்டும் உண்ணாவிரதம் என்றால் அது நேச்சரை எதிர்த்து கொண்டு போவதாகும். அப்பொழுது நேச்சரும் பழிவாங்கும், உடம்பை சித்திரவதை பண்ணும். அந்த வதையை நினைத்து கொண்டு அதை சமாளிக்க எத்தனிப்பதிலேதான் மனசு போகுமே தவிர சாதனா லட்சியத்தில் ஈடுபட்டு நிற்காது. இம்மாதிரி தன்னைத்தானே குரூரமாக வருத்திக் கொள்கிற வழிகளை ஆச்சாரியால் ஒப்புக்கொள்ளாததால் தான் இப்படி சொல்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.